மண்டே ஆஃப்டர்நூன் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் ஷோகேஷை. சரி இதை ஏதாவது நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி அண்ட் காஸ்ட் வைஸும் ஓவராலாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். 15 ரூபாய்க்கு ஒரு ப்ரௌன் கலர் சரடு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது போக க்ரீன் கலர் மேட்டை ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தது, யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். மணி பிளான்ட் வச்சிருக்க கிளாஸ் பாட்டில் எடுத்து மணி பிளான்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு வந்திருந்த ப்ரௌன் கலர் சரடை வந்து ஃபெவிகாலோ ஃபெவிக்விக்கோ போட்டு அது மேலே லைட்டாக ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒட்டி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி எண்டிங்கில் வந்து ஒரு பேஸ்ட் போட்டு ஒட்டுனா கம்ப்ளீட்டாக அந்த கிளாஸ் பாட்டில் வந்து ரெடி ஆயிரும். அது நிறையா வாட்டரை ஃபில் பண்ணி மணி பிளான்ட்டையும் அதில் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டு மேலே வைக்கிறதுக்கு கீழே க்ரீன் மேட் வந்து ரெடி பண்ணிடணும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஸ்கேலில். அதை வச்சு சேம் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த க்ரீன் மேட்டை கட் பண்ணி அதில் வந்து செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணாலே நம்ம இருக்கிற இடம் பாசிட்டிவாகவும் க்ரீனிஷாகவும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இதோட அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது.